another video. இது உங்க FAE. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம நட்டியோட அடுத்த படத்தோட டீசர் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணிருக்காங்க நம்ம தம்பி ராமையாவோட சன் உமாபதி ராமையா தான் டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மியூசிக் பை டர்புக சிவா. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க லைக் தளபதி மாதிரி தான் இருந்துச்சு. சிரிசி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லைக் தளபதியோட பயோபிக்கா இருக்கு அந்த மாதிரி இருக்கு பார்க்க. ஸோ அவரோட கெட்டவும் சரி, அந்த முடி, அப்புறம் கையில காப்பு, எவ்ரி திங் தளபதி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டீசர் எப்படி போன தெரில. ஸோ மேபி தளபதி பயோபிக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைனாலும் இருக்குன்னு எனக்கு தெரில, சத்தியமா தெரில. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு, தளபதி மாதிரியே தான் இருந்தாரு. ஸோ எதை வெயிட் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1. தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸில் முதலிடத்தில் இருக்கும் தங்க நட்சத்திரம் அவர்கள் தன் ரசிகர் மன்றத்தை இன்று மக்கள் மன்றமாக தங்க நட்சத்திரம். இது வரைக்கும் உங்களை தவிர்த்துட்டு சினிமா நியூஸ் கிடையாது. இனிமே உங்களை தவிர்த்துட்டு அரசியல் நியூஸ் அப்படிதான்டா இருக்கு. சினிமாக்கார பயலே, இது தமிழ்நாடுடா. வாழ ஆசைப்படு, தப்பில்ல. ஆள நினைக்கிறியே, தப்பில்ல. So we are getting Thalapathy biopic before GTA release. உள்ள உட்கார்ந்து இருக்கிறது யார் தெரியுமா? யாரியா? எவனா இருந்தா எனக்கு என்னையா? கவர்மெண்ட் தான் எனக்கு எல்லாமே. ஆட்சி மாறும் காட்சி மாறும் சார். அத்தனைக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய வரும். ப்ரோமோசிங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. MS பாஸ்கர் சார் இருக்காரு, தம்பி ராமையா இருக்காங்க. ஓ ஓகே. கோல்டன் ஸ்டார் அரசியல் பேசாதீங்க சார். குமார் பேசுறேன்னா யார் நடிகர்களுக்கு அரசியல் ஓ தெரியாது. அந்த டைலாக் செம்ம டைலாக். சரி அப்படிதான் இருக்கு, தளபதி மாதிரி தான் இருக்கு. ஐ மீன் அந்த கெட்டப், அந்த லுக், எங்க தங்க தலைவன் அதே தங்க நட்சத்திரம். உமாபதி ராமையா ஒருவேளை இருக்குமோ? தெரியும். April 10. ஓகே. லிட்டரலி ஒரு எப்படி சொல்றதுன்னா, இந்த மாதிரி டைம்ல இந்த படம் கொஞ்சம் செம்ம ஐப்பா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஜனநாயகன் வெயிட் பண்ணவங்க இந்த படம் பார்த்தா ஒன்னா செம்ம ஐப்பா இருக்கும். ஏன்னா தளபதி பயோபிக் மாதிரி தான் இருக்குங்க. தேர்ல உண்மையா பயோபிக் வச்சு எடுத்திருக்காங்களா இல்ல சத்தியமா அப்படிதான் இருக்கு. அந்த டைலாகும் சரி, சினிமாக்காரங்க ஏன் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது, வாவ் லிட்டரலி அப்படிதான் இருக்கு. ஸோ April 10 வருது. ஸோ தளபதி ஃபேன்ஸ் சம்திங் கம்மிங். உண்மையா அவர் போட்ட உழைப்புக்கு ஓட்டு போடுங்க. யாருக்கு ஓட்டு போடணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் மலேசியாவில் இருக்கோம், இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அங்கே இருக்கீங்க, உங்கள் ஓட்டை பார்த்து போடுங்க, யாருக்கு போடணும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சேஞ்சஸ் இருந்தால் தளபதி வின் பண்ண நல்லாயிருக்கும். சரி பார்த்து போடுங்க, விட்டுறாதீங்க அந்த மனுஷனை. அந்த மனுஷன் சினிமா விட்டு உங்களுக்காக வந்திருக்காரு. ஸோ விட்டுறாதீங்க. ஸோ லிட்டரலி இந்த டீசர் செம்ம ப்ரோமோசிங்கா இருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. முக்கியமாக நட்டி சொல்லி அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் செம்மையா பண்ணுவாரு. ஸோ இது செம்மையே இருக்கு. ஸோ April 10 வெயிட்டிங். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க FAE. பீஸ் அவுட். வழி மறிக்காதே.